Hello everyone, myself Saravanan from Getacharya. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கமெண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படி ஒன் ஆஃப் தி நவரத்ன கம்பெனிஸ். தே ஆர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ கான்ட்ராக்ட் முன்னா பயந்துட வேண்டாம். ஸோ லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். உங்களுடைய லெவல் அண்ட் எபிலிட்டி பொறுத்து உங்களுடைய சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்தராக எங்கெங்கெல்லாம் போகலாம், மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப்ல வந்து நீங்கள் பெரிய பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிஎஸ்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்து ஆல்ரெடி நான் கான்ட்ராக்ட்ல இருந்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அல்ல இருக்கிறங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இட்ஸ் டெம்பரவரி பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். தி ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்? டோட்டல் 67 post. In this 42 post is electronics number of candidates more and 20 post mechanical, computer science 5 இருக்கு, ரைட்? ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து nil. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஃபைனல் இயர் எலிஜிபிளான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃபைனல் இயர் அண்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அண்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் இஸ் 28 years. அண்ட் தென் consolidated payment of salary is given for first year 30,000, second year 35,000, third year 40,000 அப்படிங்கிற ரேஷியோல உங்களுக்கு இருக்கு. 3 years பீரியட் ஆஃப் டைம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து நீட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 2 years relevant field அப்படிங்கறத கொடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த என்ன ஃபீல்டுங்கிறத பார்ப்போம். அதுல எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மோர், மெக்கானிக்கல் நெக்ஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் ஆல்சோ இஸ் வாண்டட். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் இஸ் 70. அண்ட் தென் தேர் ரெமுனரேஷன் கன்சால்டேட் பேமெண்ட். கன்சால்டேட் பேமெண்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிக்சட் அமௌண்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லிக்கலாம். நோ அதர் அலவன்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இயர்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எண்டா வந்து 40,000 கொடுக்குறாங்க, செகண்ட் இயர் 45,000 அண்ட் தேர்ட் இயர் 50,000 அண்ட் ஃபோர்த் இயர் 55,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நார்மலா வந்து உங்களுடைய டியூட்டி டைம் வந்து கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் அபவுட் 1-2 year. In the case of if you choose training engineer அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு then extended up to 1 more year. And then ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 year and extended up to 1 more year அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நீங்க ட்ரைனிங் இன்ஜினியரா வந்து 2 year கான்ட்ராக்ட்ல ஆல்ரெடி இருந்திருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ப்ரொமோட் ஆகலாம். இங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கிற பட்சத்துல வந்திருக்கு, அதுல நீங்க ட்ரைனிங் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரா போகலாம். ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்க்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். அண்ட் தென் இன் அடிஷன் அண்ட் 12,000 per year will be given as a medical இன்சூரன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஃபார் தி பீப்புள். அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன்ஷன் போனஸ் அப்படிங்கிறது 25,000 rupees ஃபார் எவ்ரி இயர் பர் இயர் பேசிஸ்ல 4 yearsக்கு 1 lakh அப்படிங்கிறது வந்து ஒரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அட் தி எண்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 28 ஃபார் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அண்ட் செகண்ட் போஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் 3+5 is given for OBC and SC/ST candidate அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. 4 year டிகிரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும். அண்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இந்த இதெல்லாம் பண்ணிருக்கலாம். மெக்கானிக்கல் மட்டும்தான். ஈவன் தோ யூ ஆர் இன்டு தி அதர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவலன்ட் மென்ஷன் பண்ணல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதே மாதிரி தான். ஈவன் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணல. மெக்கட்ரானிக்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜாப் கோட் கேண்டிடேட் நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்றீங்களோ அதுக்கான கோட் கொடுத்திருக்காங்க. அந்த கோடை மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், டிஎஸ்பி, FPGA, ரைட்? ஸோ இந்த மாதிரியான டொமைன் கொடுத்திருக்காங்க, ரைட்? அந்த டொமைன்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க, ரைட்? மெக்கானிக்கலுக்கு அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ் இது PDF உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ப்ரொசீஜர் ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் தி சென்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 100 marks கொடுக்குறாங்க. 100 marksல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 1/4 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, ரைட்? பேஸ்ட் ஆன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் யூ கேன் கால் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருந்தா 85 marks, ரைட்? அண்ட் தென் ஃபாலோட் பை they will be having interview 1:5 ratio அப்படின்னு போட்டிருக்காங்க, ரைட்? ஸோ மெயின்லி when you are writing written examination your PDIC எக்ஸ்பான்ஷன் முன்னாடி ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. பெங்களூர்ல உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களுக்கு இட்ஸ் வெரி நியர் ஒன்லி. ஸோ ட்ரைனிங் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் 150. தென் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் 400. இன் கேஸ் SC/ST இருந்தீங்கன்னா பிசிக்கலி டிசேபிளா இருந்தா எக்ஸம்டட் ஃபார் அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற போது பிரிண்டட், அதாவது இது பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து ஆன்லைன்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுல பண்ண முடியாதவங்க SBI பேங்க்ல பண்ணி அந்த சலானுடைய நம்பரை அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா
என்னென்ன ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ இதை கோத்ரூ பண்ணி இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். In case if you are interested to join this organization and you have to take medical insurance 2 lakh per annum for and then 5 lakh per annum life coverage இருக்கக்கூடிய ஒரு இது வந்து செலக்டட் கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் தி போஸ்ட் நீங்க வந்து பிஃபோர் ஜாயினிங் எடுத்தா போது இப்போ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லை. அண்ட் தென் என்டையர் திங்ஸ் ரிக்வயர்டு டாக்குமெண்ட் அப்ளை பண்ணதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் டாப்ல வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, வெதர் இட் இஸ் ட்ரைனிங் இன்ஜினியர் ஆர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அதை மென்ஷன் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு சென்ட் an application form to பெங்களூரு ஆஃபீஸ் பிரிண்டட் ஃபார்மேட் அப்படிங்கிறத சொல்லி போட்டிருக்காங்க. Students who were interested, then you can send an application form for Bharat Electronics Limited. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நிறைய போஸ்ட் அப்பப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பெங்களூருக்கு முன்னாடி போட்டது சென்னைக்கு போட்டிருந்தோம். ஸோ இவங்களுடைய ஆபரேஷன் பெங்களூரு ஆபரேஷன்ஸ்க்காக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் தென் நில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அபவுட் நியர்லி 67 போஸ்ட் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கு. கேட் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நவரத்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மீன்வைல் யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்ளை பண்ண வைங்க. முக்கியமா இது ஃபைனல் இயர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தென் த ஏஜ் லிமிட் போட்டிருக்கக்கூடிய இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் டு சென்ட் an application form அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ புட் அப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்களும் வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த எக்ஸாம்ஸ்க்கு கிவ் அப் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வெரி பிரைட் கரியர் ஃபியூச்சர் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.